இயேசு சொல்லுகிறார், வாய்க்குள்ளே போவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளே உங்களை தீட்டுப்படுத்தும். தீட்டான வார்த்தைகளை பேச வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து ஒன்றும் புறப்படக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எதிர்மறையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என்பது எதிர்மறையான வார்த்தைகள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக பேசுவது, அறிவில்ல, புத்தி இல்ல, இப்படி, இதுதான் எதிர்மறையான வார்த்தைகள். இது அங்கே அதுதான் சொல்கிறது. கெட்ட வார்த்தைகள் என்பது எதிர்மறையான வார்த்தைகள். நம் பிள்ளைகள் மீது எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தை அவர்களை மூடுகிறது. நானும் யோகியன் கிடையாது. நாத்தியத்தை அறிந்த பிறகு தேவனிடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். இப்ப என் மனைவி, பிள்ளைகள் யாராவது எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாலே போதும், பயங்கரமான கோபம் வரும். இல்லை என்று சொல்லவே கூடாது. எங்க வீட்டுல நான் சொல்லியிருக்கேன், காய்கறி இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வாங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்குவேன் காய்கறி இல்ல வீட்டுல. இப்படிதான் நான் சொல்லி கொடுத்து இருக்கிறேன். என் தேவன், என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. உங்கள் வாயின், நாவையும் உதடியை நீங்க காத்துக்கொண்டாலே உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்கள் சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ரத்தத்துல நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதே போல ரத்தம் மாறிவிடுகிறதா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். காயினை பாருங்கள், அவனுக்கு எரிச்சல் வந்தது. எரிச்சல் வந்த உடனே அவன் முகநாடி வேறுபட்டது. ரத்தம் என்னவா மாறிவிட்டது? அவனை கொலைக்காரனாக மாற்றிவிட்டது. நமக்கு உயிர் எது? ரத்தம். ஏன் டாக்டர்கள் ஒரு வியாதி வந்த ரத்தத்தை பரிசோதிக்கிறார்கள்? ஏனென்றால் அந்த ரத்தத்தில் தான் தெரியும் என்ன வியாதி இருக்கிறது என்று. எதிர்மறையான எண்ணங்களை நினைத்தால் ரத்தம் சேஞ்சாக மாறிவிடும், எதிர்மறையாக ரத்தம் மாறிவிடும் என்று டாக்டர்களுக்கு தெரியாது. இது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினது. எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. என்னுடைய நண்பர் இருக்கிறார் ஒருத்தர், எப்போது பாரு எதிர்மறையான எண்ணம். அவன் மகன் மீது அப்படி ஒரு சாபத்தை போடுவார். அவருக்கு பல முறை சொன்னேன், கேட்கல. பிறகு விட்டு எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான சிந்திப்பதும் உங்களுடைய ரத்தத்தை DNA சேஞ்ச் ஆகிறது. பிறகு உங்களால நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாது.